ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்க எக்கனாமிக்ஸ் புக்ல வர்ற முதல் சாப்டர் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி. இந்த வார்த்தையை நம்ம டெய்லி கேக்குறோம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு டெவலப்மெண்டா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு டிஸ்ட்ராக்ஷனா, அதாவது அழிவா இருக்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க ஒரு 5 நிமிஷத்துல இந்த முழு சாப்டரோட கருத்தையும் சட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஒரு போட்டோவை பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்தா சிலருக்கு டெவலப்மெண்ட்னா என்ன, பெரிய பெரிய பில்டிங், புதுசு புதுசா கார்கள். ஆனா அதே படத்துல இன்னொரு பக்கம் பாருங்க, அந்த டெவலப்மெண்டாலேயே சில பேர் தங்களோட வீட்டையும் வாழ்க்கையையும் இழந்து நிக்கிறாங்க. சோ இதுதான் இந்த சாப்டரோட முக்கியமான பாயிண்ட். டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அதுக்கு பல முகங்கள் இருக்கு. ஓகே, முதல்ல இந்த வளர்ச்சினா என்ன, ஏன் அது ஆளுக்காள் மாறுபடுதுன்னு சிம்பிளா பாத்திரலாம் வாங்க. சரி, வளர்ச்சினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல முதல் படியே இதுதான். ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி இலக்குகளும் வேற வேற மாதிரி இருக்கும். அது மட்டுமில்ல, சில சமயம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதாவும் இருக்கும். இததான் நாம கான்ஃப்ளிக்டிங் கோல்ஸ்னு சொல்றோம். இந்த கான்செப்ட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு பெரிய கார் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய லட்சியம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவருக்கு அந்த ரிக்ஷாவையே சொந்தமா வாங்குறது அதுவே ஒரு பெரிய கனவு. பாத்தீங்களா? ரெண்டு பேருடைய வாழ்க்கை சூழலும் வேற, அதனால அவங்களோட டெவலப்மெண்ட் கோல்ஸும் வேற. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்க எக்ஸாம்காக இந்த ஃபார்மல் டெஃபினிஷனை நோட் பண்ணிக்கோங்க. Different persons can have different developmental goals. What may be development for one may not be development for the other. It may even be destructive for the other. சரி, இது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஃபேக்டரிக்கு நிறைய கரண்ட் வேணும். அதுக்காக ஒரு பெரிய அணை கட்டணும்னு நினைக்கிறாரு. அவரோட பார்வையில இதுதான் டெவலப்மெண்ட், இதுதான் முன்னேற்றம். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. அந்த அணை கட்டுறதால அந்த இடத்துல பல தலைமுறையா வாழ்ந்துட்டு வர்ற ஆதிவாசி மக்கள் அவங்களோட நிலத்தை, அவங்களோட வீட்டன்னு எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு இது டெவலப்மெண்ட்டா இல்ல இது அழிவு? இங்க நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட கோலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். ஆதிவாசி மக்களோட கஷ்டமும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நியாயமானதுதான். ஆனா இந்த ரெண்டு கோல்ஸும் ஒன்னுக்கொன்னு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா செய்யற ஒரு தப்பு என்ன தெரியுமா? டெவலப்மெண்ட்னா அது எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறது. ஆனா நிஜம் அது இல்ல. சோ எக்ஸாம்ல இத டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க ஒரே ஒரு லைன் தான். ஒன் பர்சன்ஸ் டெவலப்மெண்ட் கேன் பி another பர்சன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தரோட அழிவுக்கு காரணமா கூட அமையலாம். சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு கேள்வி வருது. ஒவ்வொருத்தரோட கோலும் வேற வேறனா? அப்போ இந்தியா ஒரு வளர்ந்த நாடா இல்ல அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடான்னு எப்படி நாம ஒப்பிடுறது? ஒரு நாட்டோட வளர்ச்சிய எதை வச்சு அளக்குறாங்க? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இப்போ உங்க கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணணும்னா முதல்ல எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? மார்க்ஸ் இல்லையா? அதே மாதிரி தான் 2 நாடுகளை ஒப்பிடணும்னா உலகம் முதல்ல பயன்படுத்துற விஷயம் பணம். சரி, இதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டோட மொத்த வருமானத்தை அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையால வகுத்தா, அதாவது டிவைட் பண்ணா வர்றதுதான் இந்த தலா வருமானம். வேர்ல்டு பேங்க் மாதிரி பெரிய பெரிய சர்வதேச அமைப்புகள்லாம் இததான் ஒரு முக்கியமான அளவுகோலா பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆவரேஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அது பல சமயம் உண்மையான நிலவரத்தை அப்படியே மறைச்சிடும். இந்த படத்துல காட்டுற மாதிரி பாக்குறதுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கலாம், ஆனா அதுக்கு கீழே நிறைய குடிசைகளும் இருக்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா விஷயம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். இங்க கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பின்னு 2 நாடு இருக்கு. ரெண்டுலயுமே ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ? 10,000. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் விஷயம் புரியும். கண்ட்ரி ஏல இருக்கிற 5 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அதாவது 9,000 10,000ன்னு சம்பாதிக்கிறாங்க. ஆனா கண்ட்ரி பில பாருங்க, 4 பேர் வெறும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் 48,000 சம்பாதிக்கிறார். ஆனா ஆவரேஜ் எடுத்தா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்க எந்த நாட்டுல வாழணும்னு ஆசைப்படுவீங்க? கண்டிப்பா கண்ட்ரி ஏல தான், இல்லையா? இதுதான் ஆவரேஜ்குள்ள ஒழிஞ்சிருக்கிற பிரச்சனை. அது உண்மையான ஏற்றத்தாழ்வை மறைச்சிரும். சோ எக்ஸாம்கான டிப்பு இதுதான். பெர் கேபிட்டா இன்கம் ஒப்பிடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வருமானம் மக்களுக்குள்ள எப்படி சமமா பிரிக்கப்பட்டிருக்குங்கிற உண்மையை அது காட்டாது. சரி, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டதை வச்சு ஒரு சூப்பரான நிஜ உலக பசில சால்வ் பண்ணலாமா? அதுதான் ஹரியானா வர்சஸ் கேரளா ட்விஸ்ட். இப்போ உங்களுக்கான கேள்வி. ஹரியானா, கேரளா இந்த 2 மாநிலத்துல எது அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க மனசுல ஒரு பதில நினைச்சுக்கோங்க.
ஓகே, முதல்ல நாம படிச்ச பெர் கேபிட்டா இன்கம் வச்சு பார்க்கலாம். இந்த டேட்டா படி பார்த்தா ஹரியானாவோட தலா வருமானம் கேரளாவை விட அதிகம். சோ பணத்தை மட்டும் வச்சு பார்க்குற முதல் ரவுண்ட்ல ஹரியானா தான் வின்னர் மாதிரி தெரியுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மத்த நம்பர்ஸையும் நாம பார்க்கணும். முதல்ல இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது 1000 குழந்தைங்க பிறந்தா அதுல எத்தனை குழந்தைங்க இறந்து போகுதுங்கிறத கணக்கு. இதுல கேரளா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அடுத்து லிட்டரசி ரேட், அதாவது கல்வி அறிவு. இதுலயும் கேரளா தான் டாப்ல இருக்கு. அப்போ இதோட அர்த்தம் என்ன? கேரளால மக்கள் ஆரோக்கியமாவும் நல்ல படிச்சவங்களாவும் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம பசிலுக்கு விடை கிடைச்சிருச்சு. ஹரியானா கிட்ட ஒருவேளை பணம் அதிகமா இருக்கலாம், ஆனா கேரளால தான் மக்களோட வாழ்க்கையை தரும், அதாவது a better quality of life நல்லா இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பணம் மட்டுமே வளர்ச்சி கிடையாது. சோ இந்த ஹரியானா கேரளா உதாரணத்திலேந்து வளர்ச்சியோட உண்மையான முகம் என்னன்னு நமக்கு இப்போ நல்லா புரியுது. அது வெறும் பணத்தை மட்டும் சார்ந்ததில்ல. இதுதான் இந்த சாப்டரோட ஒன்லைன் மெசேஜ். உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி தந்துராது. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட எவ்ளோ பணம் இருந்தாலும் அதை வச்சு ஒரு பொல்யூஷன் இல்லாத காற்றை வாங்க முடியுமா? இல்ல கலப்படம் இல்லாத மருந்து கிடைக்கும்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் மூலமா, அதாவது பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் வழியா எல்லாருக்கும் ஒன்னா கிடைக்கும் போதுதான் உண்மையான வளர்ச்சி ஏற்படுது. நல்ல பள்ளிக்கூடங்கள், தரமான ஆஸ்பத்திரிகள், இது மாதிரி பொது வசதிகள் நல்லா இருக்கிறது தான் கேரளாவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். அப்போ ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, அது வெறும் இன்கம் மட்டும் கிடையாது. அதுல மக்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம், மக்களோட எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை அமைச்சு தர்றதுக்கு பேருதான் உண்மையான டெவலப்மெண்ட். சரி, இப்போ இந்த சாப்டரோட முழு படமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்தியா உண்மையிலே ஒரு டெவலப்டு நாடா மாறணும்னா நாம முதல்ல எதுல அதிகமா கவனம் செலுத்தணும்? தலா வருமானத்தை, அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அதிகப்படுத்துறதுலையா, இல்ல கேரளா மாதிரி கல்வி, சுகாதாரம் மாதிரியான விஷயங்கள்லையா? எதை செஞ்சா நம்ம நாடு உண்மையா வளர்ச்சி அடையும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.